இன்னைக்கு கலெக்ஷன்ல மிக முக்கியமான கலெக்ஷன் வந்து நம்ம கொல்லையில காய்ச்ச சப்போட்டா. இது ஒரு 2 kgs மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்படி தேய்ச்சாக்க அப்படியே சாம்பல் மாதிரி போயிட்டு பளபளன்னு வந்துச்சுன்னா, வெளிர் கலரா வந்ததுன்னா இது முத்திடுச்சு அப்படின்னு அர்த்தம். வவ்வா தின்னு போட்டு வச்சிருக்கோம், நிறைய கடிச்சு போட்டு வச்சிருக்கோம் அப்படியே நிறைய. சரி ஓகே பழுத்துருச்சு, நம்ம கொஞ்சம் பறிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதி விட்டுட்டு பாதியை பறிச்சுட்டு வந்தேன். இங்க பாருங்க எவ்வளவு பெருசாலாம் இருக்கு பாருங்க. பெரிய பழத்தெல்லாம் காலி பண்ணிடுச்சு. பெரிய பழமே ஒரு 4-5 பழம் தான் கிடைச்சது எனக்கு. மித்தது எல்லாத்தையும் வவ்வால்கள் காலி பண்ணிடுச்சு. இது வந்து சப்போட்டா பழம் இன்னைக்கு கலெக்ஷன். இதை என்ன செய்யணும்னா அப்படியே சுத்தமா தொடச்சிட்டு கொஞ்சம் அரிசி இல்ல சாக்குலர வச்சு அப்படியே வச்சோம்னா இந்த ஃப்ரிட்ஜ் ஓரமா அந்த சூட்ல வச்சிருவேன். ஒன்னா பழுக்க அப்படியே அமைக்கி பார்த்து எடுத்து சாப்பிட்டே இருப்பேன். 2-3 நாளைக்கு சாப்பிடுவேன். அப்புறம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கொஞ்சம் கொடுத்துருவேன். இது ஒரு கலெக்ஷன் இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு முக்கியமா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும். இது என்ன தெரியுதா? இது வந்து கள்ளிப்பழம். இதை கையில தொடறதுக்கு எனக்கு பயம். எப்படின்னா இதை பறிக்கும் போதே ரொம்ப ஜாக்கிரதையா பறிச்சேன்னா இதுல எங்க முள்ளு இருக்குன்னே தெரியாது. முள்ளு ஏறிடும். இங்க பிடிப்போமா, இங்க புடிச்சு எடுப்போம். அப்படி பாருங்க, இது வந்து எப்படி பழுக்கும்னு தெரியல. சிஎஸ்க்கு மேல அந்த ரோட்ல போயிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல இருக்கு. ஆனா இது ஒரு நாள் கூட நாங்க நின்று பறிச்சதே கிடையாது. நேத்திக்கு போகும்போது ஒருத்தங்க நின்று பறிச்சிட்டு இருந்தாங்க. சரி இன்னைக்கு நம்மளும் கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு எதை வச்சு பறிக்கிறதுன்னு தெரியல. மாஸ்க் ஒன்று எக்ஸ்ட்ரா பேக்ல இருந்துச்சு. அதை 4ஆ மடிச்சு அப்படியே புடிச்சுக்கிட்டு பேக்ல வந்து ஒரு கத்தி வச்சிருப்பேன். எல்லாம் இருக்க அந்த கத்தி எடுத்து அப்படியே இதை அறுத்து இதை அப்படியே கலெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். இதுல ஒரு 10 பழம் 11 பழம் இருக்குதுல்ல. ஆனா ரொம்ப நேரம் பறிச்சேங்க. பறிச்சு அப்படியே வண்டிக்குள்ள போட்டேன். நிறைய பறிச்சிட்டோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுல வந்து பார்த்தா 11 காய் தான் இருந்துச்சு. இதை அப்படியே வச்சு பார்ப்போம், வைக்கலுக்குள்ள வைப்போம், அது பழுகுதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த கள்ளிப்பழத்தை ஒருத்தங்க வந்து ஆன்லைன்ல கள்ளிப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் ஆர்டர் கொடுத்தேன். 1 கிலோ வந்து 450 rupees பிளஸ் கொரியர் சார்ஜ் 100, 550 ரூபாய் அனுப்பினேன். அவங்க வந்து ஒரு இவ்வளோ பழம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25-30 பழம் போல இருந்துச்சு 1 கிலோ. அதுல பாத்தீங்கன்னா பாதி பழம் பேட் ஸ்மெல்லோட அழுகி போய் இருந்துச்சு. பட் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு 10-15 பழம் தேரிச்சு அதை வந்து சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன். ஆனா அவங்க எடுத்து இந்த முள்ளெல்லாம் கிளீன் பண்ணி நம்ம கையில குத்தாத வலிக்கு நல்லபடியா அவங்க அந்த பழத்தை அனுப்பி வச்சாங்க நமக்கு. தம்பி ஒரு வாட்டி இங்கே முத்துப்பேட்டை போயிட்டு அங்கேருந்து நல்லா இவ்வளவு பழம் கொண்டு வந்தாங்க. எப்படிதான் அவ்வளவு பழம் பறிச்சாங்கன்னு தெரியல. கையில முள்ளு குத்தாம இவ்வளவு பழம் கொண்டு வந்தாங்க. அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்க ஊர்லயும் கள்ளிப்பழம் கிடைக்குமா? அந்த கள்ளிப்பழத்தை சாப்பிடுங்க. இதுல மிக அற்புதமான ஒரு மருத்துவ குணம் இருக்கு. டிராகன் ஃப்ரூட் விற்கிது இல்லையா, இது நாட்டு டிராகன். அது வந்து சீமக்கல்லி பழம், இது நாட்டு கல்லி பழம். அவ்வளவுதான் வித்தியாசம். இது உள்ள நல்ல ரெட்டிஷா இருக்கும். ஒரு ஆரஞ்சு கலர்லயும் அப்படியும் இருக்கும். இது என்ன கலர்ல இருக்குன்னு தெரியல. தம்பி கொண்டுட்டு வந்ததும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கினதுமே உள்ள நல்ல பர்பிள் கலர், நல்லா டேஸ்டியா இருக்கும், நல்லா ஸ்வீட்டா இருக்குங்க. டிராகன் வந்து ஸ்வீட் கம்மியா இருக்கும், இது நல்ல ஸ்வீட்டா இருக்கும். இதுல என்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.